ஓம் சாந்தி. நான் தந்தையை மட்டுமே நினைவு செய்யும் ஆத்மா. நான் மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தில் நிறைந்த ஆத்மா. பொக்கிஷத்தில் நான் சேமிப்பு கணக்கை அதிகரித்துக் கொள்ளும் ஆத்மா. நான் அடிக்கடி தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்றேன். தந்தை ஆன்மீக மருத்துவர். அவர் நம்மை நோயற்றவர்களாக ஆக்குவதற்காக ஒரே ஒரு மருந்தை மட்டுமே தருகின்றார். அது தந்தையை மட்டுமே நினைவு செய்வதாகும். நாம் என்னவெல்லாம் பார்க்கின்றோமோ அவை அனைத்தும் அழியக்கூடியவை. நாம் மற்றும் தந்தை மட்டுமே இருப்போம். இனிமையான தந்தை நம்மை சொர்க்கத்தின் எஜமானர்களாக உருவாக்குகின்றார். தனிமையில் செல்லும் பொழுது மிகுந்த குஷி ஏற்படுகின்றது. இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பது ஒவ்வொரு அடியிலும் நினைவில் இருக்கின்றது. நாம் இப்பொழுது புருஷோத்தம சங்கமயுகத்தில் உத்தம புருஷர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இப்போது சிறையிலிருந்து நம்மை விடுவிக்க தந்தை வந்திருக்கின்றார். நாம் இப்பொழுது அசுரரிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். 5 விகாரங்கள் மீது வெற்றியடைகின்றோம். எல்லாவித துக்கத்திலிருந்தும் துக்கமான விஷயங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான அழிவற்ற ஆன்மீக மருத்துவர் எளிதான ஒரு மருந்தை தருகின்றார். அவரை நினைவு செய்யும் பொழுது அனைத்து வித நோய்களும் வெளியேறிவிடுகின்றன. தந்தையை புத்தியால் மட்டுமே நினைவு செய்தால் போதுமானது. நாம் உயிருடன் இருந்து கொண்டே தந்தையுடையவர் ஆகியிருக்கின்றோம். ஏனெனில் தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக. தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற தந்தையை நினைவு செய்வதோடு மட்டுமல்லாமல் தெய்வீக குணங்களையும் நாம் கடைபிடிக்கின்றோம். அமைதி இனிமையான தந்தையை தவிர வேறு யார் மூலமாகவும் கிடைக்க முடியாது. அமைதி கடல் ஒருவரே. அவர்தான் உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்கின்றார். தந்தை அழிவற்ற மருத்துவர். ஆத்மாவும் அழிவற்றதாகும். தந்தை நம்மை திருப்தியடை செய்து திரும்ப அழைத்து செல்கின்றார். இப்போது நான் என்னை ஆத்மா என்று புரிந்து
பிரியதர்ஷனாகிய தந்தையை நினைவு செய்கின்றேன். நான் மிகுந்த குஷியுடன் தந்தையை நினைவு செய்கின்றேன். நம் அனைவரையும் வெண்மையாக மாற்றுவதற்காக பிரியதர்ஷன் வந்துவிட்டார். நாம் வெண்மையாகும்போது சரீரமும் வெண்மையாக ஆகிவிடுகின்றது. இப்போது தந்தையை நினைவு செய்யும் பொழுது ஆத்மாவில் இருக்கும் துருவானது நீங்கிவிடுகின்றது. நாம் செல்கின்ற மதுபன்தான் உண்மையிலும் உண்மையான தீர்த்தமாகும். நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தனிமையில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். உறக்கத்தை வெல்லக்கூடிய நாம் புகழ் பெற்றவர்களாக ஆகின்றோம். நாம் அனைவருமே திரௌபதிகள்தான். அதனால் நாம் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றோம். இப்போது 84 பிறவிகளின் சக்கரத்தினுடைய ஞானம் கிடைத்திருக்கின்றது. நாம் புத்துணர்வு அடைவதற்காகவே இங்கே வருகின்றோம். நாமவே முயற்சி செய்கின்றோம். நான் எல்லாவற்றையும் உனது என்று செய்துவிட்டதால் கவலையற்று இருக்கின்றேன். எனது என்று எதுவும் கிடையாது. எல்லாமே தங்களுடையது. அப்படி மாற்றம் செய்வதால் நான் கவலையற்றவனாக ஆகிவிடுகின்றேன். கவலை இல்லாததால் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றேன். கவலையற்ற சக்கரவர்த்தியான என்னிடம் சத்தியத்தில் கூட இல்லாத அந்த அளவு கணக்கில் அடங்காத, குறையாத மற்றும் அழியாத பொக்கிஷங்கள் இருக்கின்றது. நான் தனிமையில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்து வருமானத்தை சேமிக்கின்றேன். நினைவு செய்யும் சமயத்தில் வேறு எங்கும் மனம் அலைப்பாய்வதில்லைதானே? நான் எவ்வளவு நேரம் இனிமையான தந்தையை நினைவு செய்கிறேன் என்று என் மனதை நான் சோதனை செய்கின்றேன். என்னை ராவணனின் சிறையிலிருந்து தந்தை விடுவித்து விட்டார். இப்போது எங்கே அதிக வெப்பமோ குளிரோ இல்லாத ஒரு புதிய உலகத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்ற குஷியில் சதா இருக்கின்றேன். அங்கே எப்போதும் சதா வசந்த காலமாகவே இருக்கின்றது. எனது என்பதை உனது என்பதாக மாற்றி கவலையில்லாத சக்கரவர்த்தியாகக்கூடிய மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தில்
நிறைந்த ஆத்மா நான். கஜானாக்களை சேவையில் ஈடுபடுத்தி சேமிப்பு கணக்கை அதிகரித்துக் கொள்ளும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.